ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுக்கு மேடவாக்கம் ஜோனில் வீடு வேணுமாங்க? ரெடி டு ஆக்குபைல இருக்குங்க. சும்மா தரமான சைஸ், டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ரெண்டுமே இருக்குங்க. உடனே பால் காய்ச்சிக்கலாங்க. அந்த ஸ்டேஜில் வீடுகள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி வீடுகள் ஒன்று நச்சுன்னு இருக்கு. டிஃபால்ட்டாக ஃபால் சீலிங்லாம் கூட வந்துருது. நல்ல ஸ்பேஷியஸான ஹால்லேயே கம்பைண்டான ஒரு டைனிங் ஏரியா, கிச்சன் சைஸ்லாம் ரொம்ப திருப்திகரமா ஈவன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயே உங்களால் பார்க்க முடியும். இங்க முக்கியமா இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ரோட் ஃபேசிங் பால்கனி செம ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஃபுல் ஸ்லைடிங் டோரோட ஓப்பனிங் கொடுத்ததுனால நல்ல வெளிச்சமா இருக்கும் வீடு உங்களுக்கு. இந்த சைட் எக்ஸாக்டா நம்ம மேடவாக்கத்திலே இருக்குங்க. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல செலக்டடான தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. மேடவாக்கம் ஜோன்ல லேண்ட் வீடு தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. மேடவாக்கம் ஜோனில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிறைய லே அவுட்ஸ் தாங்க வரும். பிளாட்டுகள், ஸ்கொயர் ஃபீட் ரேட் 8000, 9000 எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தடவையாக மேடவாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை 2 BHK அண்ட் 3 BHK வீடுகளை நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஈஸ்ட் தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மெயின் ரோட் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மெயின் ரோட்லேருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் முழுக்க கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம மேடவாக்கம் சந்தோஷ்புரத்தில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட்ல 6 வீடுகள், வெறும் 6 வீடுகள். ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதாங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லாவுமே எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் கொடுத்து பக்காவா பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் உங்களால பார்க்க முடியும். பேவர் பிளாக்லாம் கொடுத்து பக்காவா இருக்கு உங்களுக்கு. சார், இந்த வீட்டில் செங்கல் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸா இல்ல ஹாலோ பிளாக்ஸா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முழுக்க செங்கல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கேன் பில்டர் சொன்னாப்ல. என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டேன். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கேன் சார், வாங்க பார்க்கலான்னு கூட்டு போய் காட்டினாப்ல. முழுக்க செங்கல் தாங்க யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தாராளமாக தெரியும், ஆமாம் இந்த பில்டர் ஸ்பெசிஃபிக்காக செங்கல்ல மட்டும் தான் பண்ணுறாப்ல அப்படின்ட்டு. சரி, பார்க்க வந்த வீடை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 3 BHK வீடை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. உங்கள் ரெக்யர்மெண்ட் டபுள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, இங்கே இந்த பில்டர் கிட்ட வீடு அவைலபிள். நல்ல ஸ்பேஷியஸான ஹாலில் இங்கே டைனிங் ஏரியாக்கு பக்கத்துல கிச்சனு, இங்க பாத்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காக ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கிறதுங்க. இது ஒரு ப்ராப்பர் 3 BHK அபார்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கேக்குறீங்களா, இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர்லயே கூட இருக்கு. ஓகேங்களா, கிச்சனுக்கு பக்கத்துல கச்சிதமா இருக்குங்க இந்த டைனிங் ஏரியா. ஓகேங்களா, இந்த டைனிங் ஏரியாவை தாண்டினா மிகப்பெரிய ஹால்ல இருக்க பால்கனி. இந்த பால்கனியில இன்னும் பெருசா காட்டுறதுக்காக ஃபுல் ஸ்லைடிங் டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்கிறது. பால்கனியோட சைஸ் உங்களால பார்க்க முடியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கிறது. சென்டர்ல கிளாஸ் வருங்க. பால்கனி வழியா வெளியே எட்டி பார்த்தா தெருவில் ஒரு இடம் கூட எம்டியா இல்லை. ஃபுல்லி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நல்ல ஒரு பிஸியான சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா. மேடவாக்கமாச்சே, சும்மாவா மக்களே. இந்த டைனிங் ஏரியா அப்படின்னு கிச்சன் சொன்னதுல ஹால் சைஸை மறந்துட்டேன். ஹால் உண்மையிலேயே நல்ல தரமான சைஸ். இவ்வளோ பெரிய ஹாலுக்கு ஃபுல் கவரேஜில் ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கிறதுங்க. உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி அந்த ஹாலோட சைஸை யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே நல்லா லுக்காக ராயலாக இருக்குங்க. ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் கொடுத்துருக்கிறது. இந்த ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் கொடுத்தாலே இருக்கிற கிச்சனை கூட இன்னும் நல்லா பெருசாக காட்டும். இது ஆக்சுவலி பெரிய கிச்சனு, அதை நல்லா பிரம்மாண்டமாகவே காட்டுது. 3 லேடிஸ் ஃப்ரீயாக நின்று சமைக்க முடியும். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா தோராயமாக சொல்லணும்னா ஒரு 12க்கு 12 அப்படின்ற ஒரு மெகா சைஸில் தான் இருக்குது. எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு, டபுள் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். வித் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன், விச் மீன்ஸ் மைக்ரோவேவ் ஓவனுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக் பாயிண்ட்டும் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மக்களே. டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 வீடுங்க இருக்குங்க. 6 வீடுமே 3 BHK தான். 1394 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1322 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற 2 சைஸில் இருக்குது 3 BHK. இருங்க, 2 BHK வருது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கிச்சனில் இருக்க சர்வீஸ் ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாலில் தான் இவ்வளோ பெரிய பால்கனி இருக்கே, கிச்சனில் ஏன் கொடுக்குறோன்ட்டு கட் பண்ணாமல் கிச்சன்லையுமே சர்வீஸ் ஏரியா கொடுத்தாச்சு. அதில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கிறதுங்க. பார்ப்பீங்க நீங்கள், ஒரு குண்டு பல்பு கூட போடல, ஆனால் வெளிச்சத்தை பார்த்தீங்களா. இந்த அபார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக பகல் டைமில் ஃபேனோ லைட்டோ தேவையப்படாது. ஒரு 2000 ரூபா EB பில் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 800 1000 தான் கட்டுவீங்க. அதுவும் மிஞ்சி போனால் நைட் டைமில் லைட் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஃபேன் யூஸ் பண்ணுறதுனாலையும் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக பகல் டைமில் ஃபேனுக்கோ லைட்டுக்கோ வேலை இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் நல்லா நிறைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள. அதை வச்சு சொல்றேங்க. இப்போ நீங்க ஒரு பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் 2 பெட்ரூம் பார்க்க போறோம். ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் இந்த வீட்டுக்குள்ள இருக்குங்க. பெட்ரூம்ஸ்ல எல்லாமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா. சோ மக்களே, இங்க 2 BHK இருக்குன்னு இல்லையா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இன்னொரு அபார்ட்மெண்ட் இதே பில்டர் கட்டிட்டு இருக்காப்ல. அங்க 2 BHK அவைலபிள் தான். என்ன சைஸ்ன்னு கேக்குறீங்களா? 903 ஸ்கொயர் ஃபீட்டு, 909 ஸ்கொயர் ஃபீட்டு, 984 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு உங்களுக்கு 2 BHK வீடுகள் அங்கே அவைலபிள். விச் மீன்ஸ் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காப்ல, அதில் 2 BHK இருக்கு. ஓகேங்களா.
நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே ஃபினிஷிங் தான் அதுலேயும் வரும். ஒரே வீடியோவில் ரெண்டுத்தையும் காட்ட முடியாது அப்படின்றதுக்காக இந்த வீட்டை காட்டிட்டு இதுவும் சேலுக்கு இருக்குது, இது இல்லாமல் இல்லை, இதுவும் சேலுக்கு இருக்குது. 3 BHK பார்க்குறவங்க இங்கே கூட புக் பண்ணிக்கலாம், ரெடி டு ஆக்குபைல இருக்குது. இல்லை எனக்கு 2 BHKவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வீடை புக் பண்ணிக்கோங்க. ரேட்டு ரெண்டும் ஒன்று தாங்க. என்ன சார் ரேட்டுன்னு கேட்குறீங்களா? ஸ்கொயர் ஃபீட் ரேட் 6200 சொல்கிறார் பில்டர். ரேட் நெகோஷியபிள் தான். ஸோ 2 BHK 900 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சிலையும் 3 BHK 1300 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சிலையும் இருக்குங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள மேடவாக்கத்தில் நம்ம சந்தோஷ் போர்ட்லேயே வருது. ஈஸ்தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மெயின் ரோட்டில் மேடவாக்கம் ஜங்ஷன் மெட்ரோல இருந்து கரெக்டாக 1.25 கிலோமீட்டரில் அந்த மெயின் ரோட்ல இருந்து நான் சொல்கிறேன் ஈஸ்தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மெயின் ரோட்ல இருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில், சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை 6200 rupees. மக்களே, வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பர்டிகுலராக இந்த மேடவாக்கம் ஜோனில் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. மெட்ரோ ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரேட் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சபட்சம் 10 to 20 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது தெரிவித்து பாருங்கள், மாடியிலிருந்து பார்க்குறோம், அது மெட்ரோ ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ அது முடியும், அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் முடிஞ்சிருங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்கிருங்க, வாங்குற பிளானை தள்ளி போட்டுறாதீங்க. அது புத்திசாலித்தனம் இல்லை மக்களே. வந்து பாருங்க சைட்டை, ரீசனபிள் பிரைஸ் தான், கம்பேர் பண்ணியே வாங்கலாம். நீங்கள் உடனே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே மேடவாக்கம் ஜோன்ல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.